வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு தடவையும் மாடி தோட்டம் நமக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸஸை கொடுத்துட்டுருக்குது. அப்படி தான் இந்த தடவை எனக்கு கூட விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் அதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. கிளாடியோலஸ் விதை கிடைச்சது. அது வருமா வராதான்னு சொல்லி பல ஆராய்ச்சிகள் செய்து தண்ணியில் போட்டு மண்ணில் வச்சு சின்ன பிள்ளைகள் மாதிரி அதை வெளியில் எடுத்து பார்த்து திருப்பியும் நட்டி வைத்து அப்படி வளர்ந்த விதைகள் தான் இது. ஆனால் நிறைய இடத்துல 3 நாட்களில் வளருது, ஒரு வாரத்தில் வளருதுன்னாங்க. எனக்கு விதை முளைப்பதற்கே 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதோட ஷூட் வெரி ஃபாஸ்ட்டாக வளருது. இப்போ நல்ல உயரமாக இருக்குது. எவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்போ இருக்குது. முருங்கைக்காய் மரத்தை குறையே சொல்ல முடியாது. அப்பப்போ பார்த்திங்கன்னா காய்கள் வந்துகிட்டே இருக்கும். தொட்டியில் கூட இவ்வளோ பெரிய காய்கள் நீளமாகவும் இருக்குது, நல்ல தடியாகவும் இருக்குது. முருங்கைக்காயை இந்த மாதத்தில் நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வருஷம் இந்த லாங் பீன்ஸும் அவரைக்காயும் கொஞ்சம் கூட ஏமாத்தல. நினைத்ததை காட்டிலும் அதிகமாகவே நமக்கு காய் கொடுத்துட்டே இருந்துச்சு. இது கொடி அவரை தான். நான் பெரிய கொடியெல்லாம் போடலை, ஒரு கயிறு வச்சு தான் கட்டி விட்டுருக்கேன். ஆனால் அதில் கூட பார்த்திங்கன்னா படர்ந்து நமக்கு காய்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அங்கங்கே பெஞ்சாக பார்க்க முடியும். இந்த பூக்களை பார்க்கும்போதே உங்களால் அதை இமேஜின் பண்ணிக்க முடியும். அவ்வப்போது அந்த வெள்ளை நிறம் இந்த காலை நேரத்தில் அட்டகாசமாக இருக்குது. நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறனால இந்த மாடி தோட்டத்தை நான் பண்ணுறதில்ல. நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய டியூட்டிஸ் இருக்குது. அதே நேரம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வேலையில். ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாடி தோட்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுற கொஞ்சம் நேரம் இந்த ஹோல் டேவோட டென்ஷனை நமக்கு ரிலீவ் பண்ணி கொடுக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா மரத்தில் ஓரளவுக்கு கணிசமான பப்பாளி பழங்கள் கிடச்சிது. சைஸ் கொஞ்சம் சின்னதாக, ஆனால் நல்ல இனிப்பாக இருந்தது. அடுத்ததாக பிளாக் செர்ரி டொமேட்டோஸ் கொத்தாக நமக்கு காய்க்கலைனாலும் ஓரளவுக்கு நல்லா காய்ச்சுது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய தோட்டத்தில் இந்த மஞ்சள் கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேரிகோல்டு விதை சேர்த்து வைத்ததுலேருந்து ஒரு வருஷம் கூட இதை நான் விட மாட்டேன். தொடர்ந்து இதை விதைத்து கொண்டே இருப்பேன். அதே போல் விதைகளையும் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காஸ்மாஸ் விதையும் லாஸ்ட் டைம் கிடச்சிது. 1-2 பூக்கள் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் நிறைய காஸ்மாஸும் வந்தது. அதோட விதைகளையும் நான் இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மஞ்சள் நிறம் அவ்வளோ ஒரு பிரைட்னஸில் நமக்கு கொடுக்குது. ஒரு டல்லான மூடோட சில நேரம் நம்ம மாடி தோட்டத்துக்கு போனால் கூட பார்த்திங்கன்னா இந்த கலரை பார்த்தோன்னே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கிறனால நம்மளோட மூடு டக்குன்னு மாறும். இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம மலபார் பசலை பார்த்திங்கன்னா இந்த கீரை மழைக்கு நன்றாகவே வளருது. எங்கள் வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தான். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வளர்ந்தாலே எனக்கு போதும். இதிலேருந்து நிறைய நாற்றுகளையும் நான் எடுத்து வைத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் நிறையா விதைத்ததில் நிறைய ஒரு 8-10 விதைகள் முளைத்தது. அதெல்லாத்தையும் பார்க்கும்போது இது முள்ளு கத்திரிக்காவாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா காய் நல்ல பெருசாக பச்சை கலரில் இருக்குது. அது யார் கொடுத்தானே எனக்கு இன்னும் ஞாபகம் வரல. என்னோடய மாடி தோட்டத்தில் எக்ஸாட்டிக் வெரைட்டியோ இல்லை கொத்தாக காய்க்கிறதோ பெரிய பெரிய கண்டெய்னர்ஸோ இல்லை. நான் என்னோடய தேவைக்கு குட்டி குட்டி கண்டெய்னர்ஸில் என்னால் ஹேண்டில் பண்ண முடிகிற வகையில் தான் மாடி தோட்டத்தையே நான் அமைச்சிருக்கேன். ஏன்னா இது எனக்கு ஒரு ஹாப்பினஸ். சக்கரவள்ளி கிழங்கு செடியிலேருந்து சில ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணி இப்படி ஒரு கண்ணாடியில் டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நாள் வச்சேன். பார்த்திங்கன்னா வித்தின் அ வீக் நல்லா அதில் வேர்கள் வந்துருச்சு. அதை திருப்பி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாமல் அப்படியே விட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வேர் வந்துருச்சு. அதனால் வலுக்கட்டாயமாக இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு போய் ஒரு க்ரோ பேக்கை ரெடி பண்ணி அதெல்லாம் நட்டி வச்சுருக்கேன். பிரம்மகமல் செடி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால் தொட்டியை மாற்றலான்னு சொல்லி அதிலிருந்த இலைகளெல்லாம் எடுத்து ப்ராபகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி நட்டி வைத்திருந்ததில் பார்த்திங்கன்னா அற்புதமாக வேர் வந்திருக்கு. எல்லா இலைகளில் கூட இந்த மாதிரி வேர் வந்திருக்கு. சின்ன சின்ன இலைகள் தான், ஆனால் அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோலியஸ், இதையும் நம்ம ப்ராபகேட் பண்ணலான்னு சொல்லி பண்ணி புது புது செடிகளை இவ்வாறு உண்டாக்கி வச்சுருக்கேன். இந்த மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தால் கூட இந்த மாடி தோட்டமானது நமக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனை எனக்கு கொடுத்துருக்கு. அதனால் இந்த மாடி தோட்டத்துக்காகவும் நம்ம கடவுளை எப்பொழுதும் நன்றி செலுத்தணும், இயற்கைக்கும் நன்றி செலுத்தணும். வணக்கம்.